ஹலோ ஆல். ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிகல் படித்தேன். எதை பற்றி அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து எப்படியெல்லாம் கரண்ட் ஜெனரேஷன் வந்து டைவர்ட் ஆகுறாங்க, அது எப்படியெல்லாம் சொசைட்டியை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத பற்றிய ஆர்டிகலை வந்து நான் நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக படித்தேன். நவடேஸ் நம்மளே பார்க்குறோம். இப்போ கூட மகாராஷ்டிராவில் ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ்லேருந்து கீழே விழுந்து இறந்தாங்க. திருச்சியில் ஏதோ 3 பொண்ணுங்க போய் ரயில்வே ஸ்டேஷனில் ரீல்ஸ் பண்ணி போலீஸ் கிட்ட ஃபைன் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம கப்பிள்ஸ் கோல்ஸ் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு கிரிஞ்சுத்தனமா பண்ணா பரவாயில்ல, முட்டாள்தனமாவும் பப்ளிக் அஃபென்ஸாவும் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதுவும் கிரிட்டிசிசம் ஆகுது. அட் த எண்ட் இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு போய் பார்த்தா, அதிக ரீச், அதிக ஃபாலோஸ், அதை வச்சு அதிக பெய்ட் ப்ரொமோஷன் வாங்கி அதிக பணம் சம்பாதிக்கணும். அட் த எண்ட் எல்லாமே பணத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி போயிருது. சரி, அப்படி என்னத்தெல்லாம் ப்ரொமோட் பண்றாங்கன்னு போய் பார்த்தா, ரம்மி. பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திண்ணையில நின்று சீட்டு விளையாடினா போலீஸ் வந்து துரத்துற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும். ஸோ ரம்மி இஸ் நாட் தட் சூதாட்டம். சோ கால்டு சூதாட்டம் தான் ரம்மி. அதுக்கு ப்ரொமோஷன் பண்றது. சோ கால்டு ரெஸ்ட்ரோ பார்ஸ், பப்ஸ், நைட் பப்ஸ். இப்போ கோயம்புத்தூர்லலாம் வந்து நிறைய நைட் பப்ஸ், ரெஸ்ட்ரோ பார்ஸ் எல்லாம் அதிகமாயிருச்சு. அதுக்கு ப்ரொமோஷன் பண்றது. நைட் ரெஸ்ட்ரோ பார்ஸ், பப்ஸ் அப்படிங்கிறது சோ கால்டு சாராய கடை. தமிழ்ல வந்து தூய தமிழ்ல சொல்லணும்னா இட்ஸ் சாராய கடை. ஸோ அதுக்கு வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்றது. இதை பசங்க பண்றதை விட பொண்ணுங்க நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஸ்க்ரோலிங்ல போய் பார்த்தேன், ரெஸ்ட்ரோ பாருக்கு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னா நிறைய வந்துட்டாங்க. சாராய கடைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம காசு கொடுத்தா எதை வேணாலும் விற்கலாமா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியாங்கிறது கரண்ட் ஜெனரேஷனுக்கு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். கரண்ட் ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்லை, டேலண்டட் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக வந்து சோஷியல் மீடியா இருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எதா இருந்தாலுமே டேலண்டட் பீப்புள்ஸ் ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்க நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா மூலமா சைன் ஆயிருக்காங்க. ஸோ நம்மளே பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிங்ல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து காமிச்சு அதுல வந்து சைன் ஆயிருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இப்போ நம்மளே வந்து சோஷியல் மீடியாவை ஒரு இன்ஃபர்மேஷன் மீடியமா, ப்ராட்காஸ்ட் மீடியமா நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ராப்பரா பயன்படுத்தி இதுதான் எனக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து இதை ப்ராப்பரா பயன்படுத்தி சைன் பண்றாங்க, சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பீயிங் அ ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜேர்னலிசம் படிச்சிருந்தேன்னா என்னோட ஸ்கில்ஸை நான் வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஒன்று பிரிண்ட் மீடியா போயிருக்கணும், இல்லைன்னா வந்து இருக்கிற ஒரே ஒரு விஷுவல் மீடியாவை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கணும். ஏன்னா வேற பிளாட்ஃபார்மே இருந்திருக்காது. பட் ஆனால் இப்போ நமக்கு வந்து எனாமஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து வீடியோ பப்ளிஷ் பண்றோம், என்னோட ஆர்டிகல்ஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்றோம், கண்டென்ட் வீடியோவை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சோஷியல் மீடியாஸ் தான் நமக்கு கொடுக்குது. ஸோ இதை வந்து ஒரு நல்ல காசுக்காக பயன்படுத்தணும்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. வெறும் காசுக்காக எதை வேணா வந்து நான் ப்ரொமோட் பண்ணுவேன். ரம்மி, ரெஸ்ட்ரோ பார்ஸு, இன்னும் நிறைய உதவாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்கு வந்து இதை பயன்படுத்தி தான் சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக எதை வேணா ப்ரொமோட் பண்ணுவேன், காசு கொடுத்தா போதும், எதை வேணா நான் விற்பேன் அப்படின்லாம் இல்லாம ப்ராப்பரா இந்த மீடியத்தை பயன்படுத்தணும்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது எப்படிங்கிறது வந்து நீங்களே டிசைட் பண்ணுங்க. Thank you.